மனுஷனை விட பெரியவர், தேவர்களை விட பெரியவர், உலகத்திலே இருக்கிறவர்களை விட பெரியவர். எதுல பெரியவரா இருக்கிறாரு? பலத்திலே பெரியவரா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். ஹalleluya. நம்முடைய தேவன் பலத்திலே பெரியவர். நாம் அந்த உலகத்தில் வாழுகிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பலன் இருந்தா தான் வாழ முடியும். அல்லேலூயா. என்ன பலன் வேணும்? சரீரத்துல பலன் வேணும். அல்லேலூயா. அதுக்காக பலவிதமான உணவுகளை என்ன செய்கிறோம்? சாப்பிடுகிறோம். அடுத்தால மனசுல ஒரு பலன் வேணும், இந்த ஆவியில ஒரு பலன் வேணும். அப்போ மனசுல, ஆவியிலையும் சரீரத்திலையும் ஒரு பலன் இருந்தால் அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன இல்லை? ஆவியில பலன் இல்லை, சரீரத்திலையும் பலன் இல்லை. சிலருக்கு சரீரத்துல நல்ல பலன் இருக்கு, ஆவிக்குரிய காரியங்களில பலனே இருக்காது. சிலருக்கு ஆவிக்குரிய காரியங்களில நல்ல பலன் இருக்கும், சரீரத்துல என்ன இருக்காது? பலன் இருக்காது. ஆனால் எப்பேற்பட்ட பலவீனப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் யாவரும் எழும்பி நின்று இந்த பரிசுத்த ஓய்வு ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி வாய்கள் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். மறுபடியும் பாடுவோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கருவோல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் வீட்டார் அனைவரும் பாடுவோம் சத்தமாய் ஓயாமல் நன்றி சொல்வோம். கருவோல ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.
எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருபோல நன்றி நானும் வீடும் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோ நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். கரங்களை தட்டி கத்தடி மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாரையும் வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கடந்த சில வாரங்களாக இந்த தேவன் இந்த கர்த்தர் பெரியவர் என்கிற தலைப்பில் சில காரியங்களை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தேவன் யார்? இந்த தேவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஷார்ட்டா பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவர். ஹல்லேலூயா. இந்த பெரியவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் பெரியவர். இந்த பெரியவர் எப்படி பெரியவராக இருக்கிறார் அப்படின்னா, முதல்ல ஒரு காரியத்தை சொன்னோம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் ஒரு பெரியவர். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா தேவர்களை காட்டிலும் அவர் பெரியவர். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனை பார்க்கிலும் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் எப்படி பெரியவர் என்கிறதான ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்க போகிறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோதரம் வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 147 சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். 5வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனை விட பெரியவர், தேவர்களை விட பெரியவர், உலகத்திலே இருக்கிறவர்களை விட பெரியவர். எதுல பெரியவரா இருக்கிறாரு? பலத்திலே பெரியவரா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பலத்திலே பெரியவர். இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பலன் இருந்தா தான் வாழ முடியும். ஹல்லேலூயா. என்ன பலன் வேணும்? சரீரத்தில் பலன் வேணும். ஹல்லேலூயா. அதுக்காக பலவிதமான உணவுகளை என்ன செய்கிறோம்? சாப்பிடுகிறோம். அடுத்தால மனசுல ஒரு பலன் வேணும். ஹல்லேலூயா. அந்த ஆவியில ஒரு பலன் வேணும். அப்போ மனசுல ஆவியிலையும் சரீரத்திலையும் ஒரு பலன் இருந்தால் அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனா நிறைய பேருக்கு என்ன இல்லை? ஆவியில பலன் இல்லை, சரீரத்திலையும் பலன் இல்லை. சிலருக்கு சரீரத்தில் நல்ல பலன் இருக்கு, ஆவிக்குரிய காரியங்களில் பலனே இருக்காது. சிலருக்கு ஆவிக்குரிய காரியங்களில் நல்ல பலன் இருக்கும், சரீரத்தில் என்ன இருக்காது? பலன் இருக்காது. ஆனால் எப்பேற்பட்ட பலவீனப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில சமயத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்மெல்லாம் 100 வயசு 150 வயசு வாழணும்னு விரும்புகிறோம். ஹல்லேலூயா. சாக விரும்புறீங்களான்னு கேட்டா ஆமாம் வைங்க, வாழ விரும்புறீங்களான்னு கேட்டா அதையும் ஆமாம் வைங்க. ஹல்லேலூயா. இப்படி மாற்றி மாற்றி நம்ம பேசுவோம். ஆனால் ரெண்டுல எது முக்கியமாக நீங்கள் விரும்புகிறீங்கன்னு கேட்டால் வாழ விரும்புகிறோம் என்றால் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை வயசு வரை வாழ விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் சிரிப்பீங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சாலும் சொல்வதற்கு என்ன இருக்காது? விருப்பம் இருக்காது. ஒருவர் 90ன்னு சொல்லிட்டோம்னா 90ல் போயிட்டா என்ன செய்ய முடியும்? 100ன்னு சொல்லிட்டா 100ல் போயிட்டோம்னா என்ன செய்ய முடியும்? அப்படின்னா பயந்தே பாதி பேர் வயசு செய்ய மாட்டீங்க, வாழ்வதற்காக தெரிந்தெடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. வேறு சொல்லுது சங்கீதத்தின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 90 10வது சந்த வாசிக்க பார்க்கலாம்.
எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அப்ப வேதம் சொல்லுது, ஒரு மனிதனுக்கு எத்தனை வயசு வரைக்கும் பலத்தோட சுகத்தோட வாழலாம்? 70 தான். அல்லேலூயா. அதுக்கு மேல வருத்தமும் சஞ்சலமும். 70 வயசுக்கு மேல எத்தனை வயசு? 80 வயசு. அல்லேலூயா. ஆனா இந்த 80 வயசுக்கு மேல என்ன வருது? வருத்தங்களும் சஞ்சலமும் வந்துருது. அல்லேலூயா. வயசு கூட 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 வேதம் சொல்லுது, சஞ்சலமும் வருத்தங்கள் என்ன செஞ்சிருது? வந்து விடுகிறது. அப்போ ஒரு மனுஷன் பலத்தோட வாழணும்னாலே 70 இல்லைன்னா 80 தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலலாம் பல 100 வருஷம் செஞ்சுருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க. அது தேவன் அந்த காலத்தில் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலத்துலலாம் அப்படி வாழ ஆரம்பித்தோம்னா காஞ்சி போன சீனரிக்காவத்தல் மாதிரி ஆகி மெலிஞ்சி நலிஞ்சி ஒரு மாதிரி சோமாலியா மக்கள் மாறி தான் என்ன செய்யணும், மாதிரி வாழ்க்கையை இழக்கணும். அதனால் பலத்தோட சமாதானத்தோடு என்ன செஞ்சிடணும், ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்போ பாரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பலன் கட்டாயம் தேவை, சரீர பலன் தேவை. அல்லேலூயா. அதே சமயத்தில் அந்த மனிதனை எதிர்ப்பதற்கு வருகிற பல சத்துருக்கள் அவனுக்கு முன்னாலே நிற்கும் பொழுது அந்த சத்துருக்களை எதிர்ப்பதற்கு அவனுக்கு என்ன வேணும்? பலன் வேண்டும். வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், தேவ ஜனங்கள் தேவனை நம்பி புறப்பட்டு வந்தாங்க. அந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருக்கும் அப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஜனம் ஒரு சமயம் என்ன செஞ்சாங்களாம், வாசித்து பாருங்க, திருப்பிக் கொள்வோம் வேதவசனத்தை. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பு நிற்க உங்களுக்கு பலன் இராது. அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டுன்னு சொன்ன தேவன் இப்ப அதே தேவஜனத்தை சொல்கிறார், உங்கள் எதிரிகளுக்கு சத்துருக்களுக்கு முன்பு நிற்பதற்கு உங்களுக்கு என்ன இருக்காது? பலன் இருக்காது. ஆனா எப்படி இருப்பீங்க? ஒருவர் மேல ஒருவர் என்ன செய்வீங்க? விழுவீங்க. அப்படின்னு அர்த்தம். கூட்டமா இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்காது? பலன் இருக்காது. ஒருத்தருக்கும் பலன் இல்லைன்னா உங்களை தாங்குறவனும் புதக்கன்னு என்ன செய்வான்? கீழே தான் விழுவான். உங்களை கைப்பிடிச்சு தூக்குறவனும் கீழே தான் விழுவான். அல்லேலூயா. யாரும் உங்களை பலப்படுத்த முடியாது. ஏன்னா யாருக்குமே பலன் இல்ல, குடும்பத்தாருக்கும் பலன் இல்ல, உதவி செய்யணும்னு நினைக்கிற ஆள்களுக்கும் பலன் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது சத்துருக்களுக்கு முன்பதாக நீ என்ன செய்வீங்க? இடறி கீழே விழுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் அநேக நேரங்களிலே எச்சரிக்கிறது, நீ பலவீனப்பட்டவனாக சத்துருக்களுக்கு முன்பதாக என்ன செய்யாத, தோற்கடிக்கப்பட்டவளாக விழுந்து விடாதே. நீ அப்படி விழுந்து விடக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஏன் நம்ம விழுந்து விடுகிறோம்? அநேக நேரங்களிலே நாம் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? தேவன் சொல்லக்கூடாது என்று சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். அல்லாவிட்டால் திரும்ப திரும்ப நினைத்து நம் இருதயத்தில் நம்மை குறித்து அப்படி எண்ணிக்கொள்கிறோம், பலவான்கள் போல. அல்லேலூயா. எதை சொல்லக்கூடாதான்? வாசிங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் முறையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வேத பகுதி அப்படியே வச்சிருங்க. நம்ம எதை சொல்லக்கூடாது? என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கைபலன் என்று நினைச்சக்கூடாது, இருதயத்தில் சொல்லிக் கொள்ளக்கூடாது. சிலர் வெளியே சொல்லுவாங்க, நான் உழைச்சது,
நான் சம்பாத்தியம் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. சிலர் வெளியே சொல்ல மாட்டாங்க, இருதயத்துக்குள்ளேயே நினச்சிக்கிடுவாங்க, நான் இல்லைன்னா அவன் இல்லை, நான் இல்லைன்னா அவன் இல்லை, நான் தான் என் உழைப்பு, என் பலன், நான் தான் எல்லாம் என்று சிலர் நினைப்பார்கள். வேதம் சொல்லுது, நீ உன் இருதயத்தில் நினைச்சக்கூடாது, சொல்ல கூடாது. மதிகடன் வெளியே கடவுள் இருக்காரும்மா, இருதயத்தில் கடவுள் இல்லைம்மா. அல்லேலூயா. மதிகடன் என்ன சொல்லுவான்? வெளியே கடவுள் இருக்காருன்னு தலையை ஆட்டிக்கிடுவான், இருதயத்தில் கடவுள் இல்லை, இருக்காரோ இல்லையோ இப்படி ஒரு சந்தேகத்தோடு என்ன செய்வான்? வாழ்வான்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்முடைய இருதயத்தில் என்னுடைய திறமை, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கை பலன் என்று சொல்லி யாரும் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் அதே அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, தன்னுடைய ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும்படியாக இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இந்த நாளிலே உங்களுக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர், பலனை உனக்கு கொடுக்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கைபலன் சொன்னாலே உன் கையினால செய்கிற ஒண்ணுன்னு செய்யாது, சொல்லுங்க, விளங்காது. ஹல்லேலூயா. தேவனுடைய பலன் சொல்லி பாருங்க, நீங்க எதை கையிட்டு செய்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அதை விரும்புகிறார், அதுதான் உண்மையும் கூட. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், ஒரு சாத்தானுடைய தூதன் என்னை கொட்டிக்கொண்டே இருந்தது, நான் நிற்க பலன் இல்லாதவனாக இருந்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறட்டும், இந்த சத்துரு என்னை கொட்டிக்கொண்டே இருக்கிறான், சத்துரு என்னை துரத்தி கொண்டே இருக்கிறான், ஆண்டவர் இந்த சூழ்நிலை மாறட்டும். நாம கேட்பது போல பவுல் கேட்கிறாரு. தேவனை முகமுகமாய் தரிசித்தவர். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? இது ஒன்னொட்டு மாறிடும் அப்படின்னா சொன்னாரு. அப்படி சொல்லலை, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூரணமாக விளங்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் பரிபூரணமாக விளங்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் அவர் நமக்கு கொடுக்கிற பெரிய கிருபை. ஆகவே நம்ம எதை செஞ்சாலும் நான் செஞ்சேன் நினைச்சக்கூடாதான், சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் பவுலுக்கு இப்படி ஒரு சோதனை. ஹல்லேலூயா. அந்த வேத வசனம் சொல்கிறது, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அதே வசனத்தில் மறுபடியும் பவுல் எழுதுகிறார், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. ஹல்லேலூயா. ரெண்டும் ஒன்று தான், ஆனால் திரும்ப திரும்ப வித்தியாசமாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நான் என்ன செய்யக்கூடாது, என்னை நானே அப்படி உயர்த்தினால் பலனை செஞ்சிருவோம், இழந்துருவோம், தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பலன்கிறது எப்படி? தேவன் ஒரு மனிதனுக்கு பலன் கொடுக்கும்போது எப்படி தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவ பலன் எப்படி இருந்ததுதான், அது பல விதங்களிலே விளங்கக்கூடிய, நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படியெல்லாம் விளங்கியது? மோசேயினுடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக அதை நம்ம பார்க்கலாம். உபாகமம் 34ஆம் அதிகாரம். மோசேயினுடைய வாழ்க்கையில் தேவன் பலன் எப்படி இருந்ததுதான்? உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே மரிக்கிற பொழுது 120 வயதா இருந்தான். எத்தனை வயசுங்க? 120 வயதாக இருந்தான். அவனுடைய கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 120 வயசுல சாகறான் மோசே. அவனுடைய கண் இருளடையவில்லை, மங்கவே இல்லையா, பலன் குறையவே இல்லைங்க. ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு பூரணமான பலனை மோசைக்கு கொடுத்திருக்கிறார். மோசைக்கு மட்டுமா? மோசையோடு ஊழியத்தில் இணைந்து வந்த காலேப் என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்திலே வந்தார்கள். கேனாசியனாகிய எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, நல்ல கவனிங்க, யோசுவாவிடத்திலே
காலேப் என்கிற ஒரு மனிதன் பேசுகிற ஒரு வார்த்தை, அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். இப்போ நீங்க அந்த யோசுவா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் மோசேயினுடைய வாயிலிருந்து சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. அப்படின்னா மோசேயோட சொன்ன பிறகு 45 வருஷம் ஆயிருக்கு. சரியா? 45 வருஷம் ஆகிவிட்டது. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். அல்லேலூயா. எத்தனை வயசுல சொன்னாரு? 40வது வயசுல சொன்னார். ஒரு விஷயம் பார்க்கலாம். காலேபு கிட்ட மோசே தேவன் மூலமா சொன்ன வயசு எப்போ? 40 வயதுல சொன்னார். அன்னையிலிருந்து நீங்க 45 ஆயிற்று. அப்ப 40 45 85 ஆயிற்று. இப்போது நான் 85 வயது உள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தனக்கென்று சில பிள்ளைகளை அழைக்கும் பொழுது, தெரிந்து கொள்ளும் பொழுது, அவர்களை பலமுள்ள தேவ பிள்ளைகளாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பலத்திலே பெரியவர். சொல்லுங்க பார்க்கலாம். பலத்திலே, சத்தமா சொல்லுங்க, பலத்திலே பெரியவர். அவன் தேவ பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை நினைத்து அவர் சொன்னதையெல்லாம் கேட்டு கீழ்ப்படிஞ்சதுனால தேவன் அவர்களை ஆயுஷ் நாட்கள் எல்லாம் பலத்தோடு வைத்திருந்திருக்கிறார். பார்க்கலாம். ஆனா நாம பலன் இல்லாதவர்களாகவே என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு பலன் இல்லை, வாலிபர்களுக்கு பலன் இல்லை, தாய்மார்களுக்கு பலன் இல்லை, தகப்பன்மார்களுக்கு பலன் இல்லை, திருமணம் ஆனவங்களுக்கும் பலன் இல்லை, திருமணம் ஆகாதவங்களுக்கும் பலன் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் குன்றி போய் இருக்கு. ஒரு அலட்சங்க பார்க்கலாம். ஆனா பலத்திலே பெரியவரை நாம் சார்ந்து கொண்டால் எந்த இடத்திலே நமக்கு பலன் குறைந்திருக்கிறதோ அந்த பலத்தை அவர் தந்து நம்மை பலப்படுத்தி தம்முடைய கிருபையை உறுதிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அதற்கு இணையான ஒரு சம்பவத்தை வேதத்தில் நம்ம சொல்லி நான் ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே யோசேபாத் என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. யாரை பத்தி வாசிக்கிறோம்? யோசேபாத். வாசிக்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்திலே உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். அல்லேலூயா. அந்த 3ஆவது வசனத்திலே முதல் வரியை மாத்திரம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து. அல்லேலூயா. யோசேபாத் அப்படிங்கிறவன் யாரு? ராஜா. சத்தமா சொல்லுங்க. யோசேபாத் யாரு? இந்த சைடுல சகோதரர் யோசேபாத் யாருப்பா? ராஜா. ஒரு அலுவலக பார்க்கலாம். யோசேபாத் ஒரு ராஜா. அந்த ராஜா இப்ப எப்படி இருக்கிறாரு? பயந்து கிடு ஆடிட்டு இருக்காரு. ஒரு அலுவலக பார்க்கலாம். ஏன் பயந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்? வேதம் சொல்கிறது, ஒரு பெருங்கூட்டம் யோசேபாத் ராஜாவுக்கு விரோதமான செய்து சண்டை போடுவதற்கு வருகிறது. அல்லேலூயா. இதுல ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ராஜாவா இருந்தாலும் அவனுக்கும் போராட்டங்கள் என்ன செய்கிறது? வருகிறது. நம்ம கூஜாவா இருந்தாலும் நமக்கும் போராட்டங்கள் என்ன செய்கிறது? வருகிறது. நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம், நமக்கு பணம் இல்லை, நமக்கு கூட சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, நமக்கு நல்ல ஒரு வேலை இல்லை, நல்ல தொழில் இல்லை, அதனால தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியல, சத்துருவின் போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கு, அதனால பயந்து வீட்டை விட்டு ஓடவும் ஒழிக்கவும் ஊரை விட்டு ஓடவும் இப்படி பல நபர்கள் செய்வது போல நாமும் செய்யறதுக்கு துடிக்கிறோம், நினைக்கிறோம், சில காரியங்களை செய்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது,
ஒரு மனிதனுக்கு பணம் இல்லாததினாலே, பதவி இல்லாதனாலே மாத்திரமல்ல, பணமும் பதவியும் உயர்வும் ராஜாஸ்தானத்தில் இருந்தால் கூட அவனும் பயந்து பயந்து ஓடக்கூடிய வாழக்கூடிய ஒரு கட்டாயம் என்ன செய்கிறது வருகிறது. அல்லேலூயா. ஏன் பயம் வந்துச்சு? யோசேப்பு ஒரு ராஜாங்க. நீங்கள்லாம் கையில் ஒரு 1 லட்ச ரூபா பேங்கில் இருந்தால் போதும், உங்களை கையில் அடிக்க முடியாது, பிடிக்க முடியாது, நாக்கெல்லாம் அப்படி தொங்கிருங்க. ஆமாம், 1 லட்சம் இருந்தாலே ஒரு நாட்டுக்கே ராஜாவன் பயப்படுறான். எதுக்கு பயந்தான் சொல்லுங்க பாபு? அடித்து கொன்னுட்டு தொலைச்சிட்டு போயிடுவானே, உயிர் போயிருமேங்கிற பயம். அல்லேலூயா. உயிர் போயிருமேங்கிற ஒரு பயத்தை தேவன் காட்டும்போது தான் நம்ம சரியாக வச்சுக்கணும். அல்லேலூயா. அந்த இடத்துக்கெல்லாம் நிறைய பேர் நினைச்சேல வரல. உயிர் போயிரும், இதோடு நம்ம செத்தாலும் செத்துருவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது தான் என்ன செய்யும்? பயம் கொஞ்சம் அதிகமாக வரும். அல்லேலூயா. யோசேப்பு ராஜாவுக்கு பயங்கரமான பயம். இந்த பயத்தில் அவர் எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவும் இல்லை. அந்த வேத பகுதியை அப்படியே வச்சுக்கிடுங்க. அப்படிங்க பாருங்க. அல்லேலூயா. இப்ப யோசேப்பு பார்த்து ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே நீர் நியாயம் செய்ய மாட்டீரா? ஆண்டவரே நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரான்னு கேட்கிறோம். அல்லேலூயா. நியாயம் தான் செய்வாரு. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், தப்பால் பாதிக்கப்பட்டவன், நம்மளால் ஒரு காரியத்தை இழந்தவன் நம்ம தேடி வந்து நம்ம ஏசுறான். ஆண்டவரே நீர் நியாயம் செய்ய மாட்டீர்னா நியாயம் செஞ்சால் யாருக்கு தாண்டி கொடுக்கணும்? நமக்கு தாண்டி கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டா, நாம் ஒருத்தண்ட கடன் வாங்கிட்டோம், ஒரு 100 ரூபா வாங்கிட்டோம், 100 ரூபா கொடுக்க முடியல, அவன் 100 ரூபாய்க்கு மானங்கிட்ட அறுப்பா இருக்கான். ஆண்டவரே நீர் நியாயம் செய்ய மாட்டேன்னா 100 ரூபா வாங்கினவனு கட்டி விடுமா, 100 ரூபா கொடுத்தவனு கட்டி விடுமா? வாங்கினவனு தான் அட்டி விடணும். அல்லேலூயா. ஏன்னா வாங்கினதை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கல. அப்போ இந்த இடத்துல நியாயம் தீர்க்க மாட்டீரோ அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். அவர் நியாயம் தீர்த்து தான் அவனே இங்கே அனுப்பியிருக்காரு. அல்லேலூயா. அது நிறைய பேருக்கு தெரியாது, அது படித்தாதான் தெரியும், பார்த்தெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. யோசேப்பாத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழுப்பி வருது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய தோழமை சரியில்லை, அவனுடைய நண்பர்கள் கூட்டம் சரியில்லை, உறவுகளோடு இருந்த ஐக்கியங்கள் சரியில்லை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. ஆனால் இவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். யாரு? யோசேப்பாத்து. இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஆண்டவரே நிற்க எங்களுக்கு சத்துருக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை, எங்கள் குடும்பத்தாருக்கு பலன் இல்லை, எங்கள் தேசத்தாருக்கு பலன் இல்லை, அது மாத்திரம் இல்லை என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. இப்படி ஒரு சிக்கல்ல நம்ம மாட்டினோம்னா நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க? டக்குன்னு தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. அல்லேலூயா. கிணத்துலையோ, பஸ்ஸுலையோ, ட்ரெயின்லையோ அல்லது உத்தரத்துலையோ ஏதோ ஒரு விதத்தில் தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் யோசிச்சு பார்த்து ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே எனக்கு வழி தெரியல. அவள் என்ன செய்யணும்? வழி தெரியாட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு வழி தெரியல, எனக்கு வழி தெரியலப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் பலத்திலே பெரியவர். அல்லேலூயா. எனக்கு பலம் இல்லைங்க, நான் ஆராதிக்கிற தேவனுக்கு அதிகமான பலன் இருக்கு. அல்லேலூயா. இந்த பிரச்சனையிலிருந்து என்னை எப்படி விடுவிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிற எல்லா பலனையும் தன்னுடைய கரத்துக்குள் வைத்திருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அறிவிச்சுங்க பார்க்கலாம். அந்த நம்பிக்கையில் ஆண்டவரே எனக்கு வழி தெரியல, பலனும் இல்லை அப்படி சொல்லி என்ன செய்யறான்? என்ன செய்தாம்மா? ஜெபம் பண்றான். அப்போ இப்ப யோசேப்பு பார்த்து எனக்கு பலன் இல்லை, வழி தெரியலன்னு என்ன செஞ்சுட்டு இருந்தான்? சத்தமா சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். அல்லேலூயா. நாமும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைக்கு வழி இல்லை, வழி தெரியல, சத்துருக்கு முன்னால நிற்க எனக்கு பலன் இல்லை அப்படின்னு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. முதல்ல ஜெபம் பண்ண பழகு. தேவனோடு தனிமையாக தேவ பிள்ளைகளோடு தேவனுடைய ஆலயத்தில் வந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும்.
உயிருக்கு போராடுகிற மனுஷன் 5 நிமிஷம் ஜெபம் 10 நிமிஷம் ஜெபம்லாம் பண்ண மாட்டான். படுக்கையில பல மணி நேரம் அவனுடைய இருதயம் எதைத்தான் சொல்லிட்டு இருக்கும், ஆண்டவரே என்னை காப்பாத்தும், ஆண்டவரே என்னை காப்பாத்தும், ஆண்டவரே எனக்கு பலன் தாருன்னு ஜெபத்திலே தான் இருக்கும். ஒரு அதிலே சொல்லுங்க, அப்படி நீங்க ஜெபம் பண்ணணும். முதல்ல நீங்க அப்படி ஜெபம் பண்ணாதான் தேவன் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, என்னவென்று எங்களுக்கு தெரியவும் இல்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது, உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி யாரை பார்த்துட்டு இருக்கு? கர்த்தரே பார்த்துட்டு இருக்கு. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வழி காட்டும், சத்துருக்களுக்கு முன்பதாக நிற்பதற்கான பலனை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிர்த்து வருகிற அந்த போராட்டங்களை ஜெயிக்க எனக்கு பலன் தாரும், எங்க தேசத்தாருக்கு பலன் தாரும், என் குடும்பத்துக்கு பலன் தாரும், எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி அந்த தேசத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் என்ன செஞ்சாங்களாம்? தேவனுக்கு முன்பதாக யோசேபாத்தின் தலைமையிலே நின்றார்கள். ஒரு அலுவலகம் பார்க்கலாம். ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணின உடனே அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருந்துச்சு? உண்மையான ஜெபம். ஜெபத்தில் 2, ஒன்று உண்மையான ஜெபம், இல்லைன்னா பொய்யான ஜெபம். அப்படி தானே? 2 தானே உண்டு. யோசேபாத்தோட ஜெபம் எப்படி இருந்து? உண்மையான ஜெபமாக இருந்து. உண்மையான ஜெபமாக இருந்ததுனால தேவன் ஒரு தேவ மனிதனோடு பேசி அந்த ஜனங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சபையின் நடுவிலே இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலியின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மீது கர்த்தருடைய ஆவி இறங்கினதினாலே அவன் சொன்னது. அல்லேலூயா. ஜெபம் பண்றாங்க, தேவ சமூகத்தில் நின்று ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் ஜெபம் பண்றா? யோசேபாத் ராஜாவோ. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அந்த 13ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் மனைவிகளும் அவர்கள் குமாரர்களும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அல்லேலூயா. சொல்ல போனா குடும்பமா நிக்குது. கணவன் மனைவி பிள்ளைகள், தகப்பன் தாய் பிள்ளைகள். அல்லேலூயா. அப்ப ஒரு பிரச்சனை முத்திட்டுன்னு சொன்னா குடும்பமா தேவ சமுதாயம் என்ன செய்யணும்? நிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அந்த மருத்துவமனையில் இருக்கும் பொழுது திடீரென்று சில ரூம்புகளில் கூட்டம் அதிகமாகிடும். ரூம்பெல்லாம் காலியாக இருக்கும், எல்லா ரூம்லையும் நோயாளிங்க இருப்பாங்க. திடீரென்று ஏதாவது ஒரு ரூமில் கூட்டம் அதிகமாக இருக்கும். கூட்டம் அதிகமாக இருந்துன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்ய போகிறாரு? சாக போகிறாரு, மரிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அந்த ரூமில் என்ன செய்யும்? கூட்டம் அதிகமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அவருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய அறுவை சிகிச்சை இருக்கிறது, இருதயத்தில் இருக்கிறது, கண்ணில் இருக்குது, தொண்டையில் இருக்குது, பெரிய அறுவை சிகிச்சை. இதில் பழிச்சு வந்தாலும் வரலாம், வராமலையும் பெறலாம். இப்படிங்கிற ஆபத்தான கட்டங்கள் வரும் பொழுது அந்த ரூம்பை சுற்றி, அந்த நபரை சுற்றி நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. உறவினர்கள் உட்கார்ந்துருப்பாங்க, பிள்ளைகள் உட்கார்ந்துருப்பாங்க, கணவன் மனைவி உட்கார்ந்துருப்பா, அண்ணன் தம்பி உட்கார்ந்துருப்பான். ஏன்? ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் ஐயோ பாவம் அப்படின்னு அவரை குறித்து பல கவலையோடு இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா இப்போ அவர் மட்டும் தான் போக போகிறாரு, அதனால் ஒரு அலுவலிச்சுங்க பார்க்கலாம். ஆனால் இங்கே எல்லாமே நினச்ச போகுது, போகுது. புருஷன் போக போகிறான், பொண்டாட்டி போக போகிறா, பாட்டி போக போகிறா, சித்தி போக போகிறா, அத்தை போக போகிறா, பெரியம்மா போக போகிறா, மாமா மச்சான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் குடும்பத்தோட கோத்திரத்தோட ஜாதி ஜனமாக நினச்ச போகுது, மொத்தமாக போகுது. அதனால எல்லாரும் தேவ சமூகத்தில் வந்து என்ன செஞ்சாங்க? நின்னாங்க. அல்லேலூயா. சோதரம். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் சத்ருவை எதிர்க்கணும்னா
யார் வாரார்களோ இல்லையோ நாம் குடும்பமாக தனியாக கோத்திரமாக வந்து தேவ சமூகத்தில் உட்காந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக பேசினது போல உங்களுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த ஊழியக்காரர் மூலமாக என்ன செய்வார்? பேசுவார். அல்லேலூயா. அப்படி பேசி இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவங்க சத்தமா தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன பேசுவாரு? என்னத்தை பேசுவாரு? பயந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு தம்முடைய வாக்கு தத்தத்தை வார்த்தையை தேவன் மனிதன் மூலமா பேசுகிறார். அல்லேலூயா. இங்க என்ன பேசினார்? வாசிங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் வாசிக்க பார்க்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள், கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்பட வேண்டாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். உங்களுக்கு எதிர்த்து வருகிற அந்த சத்துருக்களின் கூட்டத்திற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. யார் பேசுறா? தேவன் பேசுகிறார். தேவனுடைய மனிதர்கள் மூலமா, மனிதன் மூலமா தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக தேவன் பேசுகிறார். என்ன பேசுறார்? பயப்படாத, தைரியமாயிரி, கலங்காத, தைரியமாயிரி. அப்படி யார் பேசுறா? தேவன். தேவன் மனிதனோடு இருந்து பேசுகிறார். அல்லேலூயா. சோத்திரம். அந்த வரியை வாசிங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, உங்களுடையதல்ல, தேவனுடையது, தேவனுடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சண்டை யாருடைய சண்டை? தேவனுடையது. இதுவரைக்கும் உன் சண்டை, இதுவரைக்கும் உனக்கும் அவனுக்குள்ள சண்டை. அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள சண்டை. நீ ஏன் சமூகத்தில் குடும்பமா வந்து உட்கார்ந்ததுனால, ஜெபிச்சதுனால, என் சமூகத்தில் இருந்து என்னை நோக்கி நீ கூப்பிட்டதுனால உன் சண்டை. யாருடைய சண்டை? ஏன் சண்டை? அல்லேலூயா. நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நான் உனக்காக யுத்தம் பண்ண போறேன். நீ சும்மா இரு. அல்லேலூயா. ஆனா சும்மா எங்க இருக்கணும்? சாப்பிட்டு பெட்டில் படுக்கப்படாது. சாப்பிட்டு டிவியை பல மணி நேரம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சாப்பிட்டு ரோட்ல உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கக்கூடாது. நீ எங்க இருக்கணும்? நான் உனக்காக யுத்தம் பண்ணும் பொழுது நீ என் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ என் சமூகத்தில் என்ன நோக்கி நீ பார்த்துட்டு இருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால பரவாயில்ல, நான் மறுபடியும் பீடி குடிக்க போறேன், மறுபடியும் தண்ணி அடிக்க போறேன், மறுபடியும் சினிமா பார்க்க போறேன், ஊரை சுத்த போறேன், நான் என் உல்லாசத்துக்கு போறேன்னா ஆண்டவர் பின்னாடி வந்துருவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் என்னுடையது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவ சமூகத்தில் குடும்பமாய் நாம் அவருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, அந்த யுத்தத்தை நாம் அல்ல, தேவனே நமக்காக செய்வார் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கரங்களை தட்டி நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தர் சத்தமாய் மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படி சொன்ன உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வசந்த வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பு விடுதலையை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. நாளைக்கு அவர்களுக்கு யாருக்கு? அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறதா? சத்துருக்களுக்கு எதிராக போ. பயந்து என்ன செய்யாத, ஓடாத. அல்லேலூயா. வீட்டில் வந்து யாசுவானே, ரோட்டில் வந்து யாசுவானே, கடையில் வந்து யாசுவானே நினைச்சக்கூடாது. பயந்து ஓடாத. இயேசு நாமத்தில் நான் வாரேன்னு தாவீது போனது போல போ. சண்டைக்கு போகாத. சண்டை போடக்கு வேற ஆள் இருக்கு. அல்லேலூயா. போ, பேசு. ஒரு பார்க்கலாம். நீ போங்கிறார் ஆண்டவர், நீ தைரியமா போ அப்படிங்கிற. வாசிங்க. நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 18ஆம் வசனம். அப்பொழுது யோசேபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ராஜா தரை மட்டும் முகம் குனிந்தான், தரையில விழுந்தாச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துவதற்கு தேவன் பேசின உடனே அப்படி தரை மட்டும் விழுந்து பணிந்து குனிந்தான் சொல்லுது. வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரும், அவன் விழுந்ததை பார்த்த சகல யூதா கோத்திரத்தாரும், எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள்.
தாழ விழுந்தார்கள். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. ராஜாவே விழுந்தாச்சு. மாதிரி ஜனங்கள் எல்லாம் நிமிர்ந்து நிற்க முடியுமா? ராஜா மட்டும் விழுந்திருக்காரு, அவர் மட்டும் விழுந்து ஜெபம் பண்ணிட்டு போட்டு. அவர் தானே நாட்டை காப்பாற்றணும். அப்படின்னா தேவன் அவரை மட்டும் காப்பாற்றிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. உங்களை பூரா என்ன செஞ்சுருவார்? சங்காரம் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். பாஸ்டர் மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு கிடக்கிட்டு அவருக்கு அதான வேலை. யோசேப்பாத்துக்கு ஜெபம் பண்ணுறது வேலையா? ராஜா அது அவனுக்கு வேலை. ஹல்லேலூயா. யூதா ஜனங்களுக்கு வேலையா? ஜெபம் பண்ணுறது வேலை. ராஜாவே தலை ஒப்பரா கீழே விழுந்து ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணும் பொழுது சகல ஜனங்களும் என்ன செஞ்சாங்களா? தாழ விழுந்து. வேதத்தில் வாசிங்க 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாக துதித்தார்கள். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு தேவனை விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால், தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னால், தேவன் எனக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார் என்று சொன்னால், நீங்கள் அதை விசுவாசித்தால் உங்கள் வாயில திறந்து கரங்களை தட்டி சத்தமாக கர்த்தரை துதிங்க பார்க்கலாம் ஒரு சில நிமிடங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனே, எங்களுக்காக வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதித்தார்கள். நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? துதிச்சிருக்கிறீங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் வாசிங்க. 20ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யோசபாத் தாங்க பெரிய பெரிய பாஸ்டர் நிக்கார் பாருங்க. யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். தேவனுடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க. எல்லா தீர்க்கதரிசியும் என்ன செஞ்சுறாங்க? நம்பாதீங்க. தேவனுடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க. அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். அப்பொழுது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தரையும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளையும் நம்புங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்க என்ன செய்யப்படுவீங்க? நிலைப்படுவீர்கள், உறுதிப்படுவீர்கள். அதன் பிறகு சித்தி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரையும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தின தேவனுடைய மனுஷனையும் நம்பணும். தேவனுடைய வார்த்தையை நம்பணும். இங்கே நம்புற மாதிரி நடிச்சுக்கிட்டு அங்கே போய் ஆப்பு சுருவப்படாது. ஹல்லேலூயா. ஆமாம். இங்கே நம்புற மாதிரி நடிச்சுட்டு வீட்டில் போய் நினைச்சக்கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாது. நிறைய சபைகள் அப்படி நடக்கு. அதனால் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த செய்தியை ஆன்லைனில் கேட்குற தேவனுடைய பிள்ளை யாராக இருந்தாலும் கர்த்தரை நம்பு. உங்களோடு இருக்கிறவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாக இந்த அறிந்து அவரை நம்புங்கள். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லைன்னா அவனை விட்டு விலகு. கூட மாய்மாலமான ஒரு விசுவாசியா, ஒரு ஊழியக்காரன் நினைச்சாத இருக்காத என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அவன் சரியில்லை என்று சொன்னால் அவனை விட்டு விலகிவிடு. அவன் தருகிற பப்ஸுக்கும் இட்லிக்கும் புரோட்டாவுக்கும் பிரியாணிக்கும் அவன் கூட இருந்து என்ன செய்யாத, குழி வெட்டாத. ஒரு அழிவு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் அழிவு சொல்லுங்க. வேதம் சொல்லுது கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்பு, கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சித்தி பெறுவீர்கள் என்று சொன்ன உடனே பாருங்க, அடுத்தல யோசபாத் செய்த ஒரு விஷயம் என்ன வாசிக்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தையும் 22ஆவது வசனத்தையும் வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாக வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்க பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவனும் தப்பவில்லை. கரங்கள் தட்டி மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஒருவனும் தப்பவில்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு எதிராக வருகிற ஒருவரும் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. எப்போ
தேவனுக்கு முன்பதாக குடும்பமாக நின்று, தேவனுக்கு முன்பதாக தாழ விழுந்து பணிந்து, தேவனுக்கு முன்பதாக தேவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு, அவரையும் அவருடைய சத்தியங்களையும் அவர் பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் அவர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற தேவ மனிதர்களை நம்பி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அல்லேலூயா, அடுத்ததாக வேதம் சொல்கிறது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் பாட துவங்கும் பொழுது அங்கே தேவன் கிரியை செய்தார். ஒருவரோடு ஒருவர் கை கலந்து வெட்டுண்டு விழுந்தார்கள். சத்தம் அழைச்சுங்க பார்க்கலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ, அவரை போற்றி துதித்து பாடி பாடுவோம் அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம், அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து வந்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் வந்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா. அதனால தேவ சபையில வீட்டில் உட்கார்ந்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபை என்றும் பொழுது என்ன செய்யணுமா? பாடணும். அல்லேலூயா. அப்பதான் அவங்க சத்துரு என்ன செய்வாங்க? கீழே விழுவாங்க. அல்லேலூயா. நீங்க தேவ பலத்தினால எழும்பி நிற்பீங்க. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், அவர்கள் எல்லாம் கீழே விழுந்தார்கள், நாங்கள் தேவனுடைய பலத்தினால எழும்பி நிற்கிறோம், நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. இப்ப நம்ம நிக்கிறோம், ஆனா நிமிர்ந்து நிக்கல. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நிமிர்ந்து நிற்பீங்க. அல்லேலூயா. தலையை ஒசத்திக்கிட்டு நிற்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெருமையோட அல்ல, என் தேவன் பெரியவர் என்கிற சாட்சியோடு நிற்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த பலமுள்ள தேவனை நம்புங்க, பலத்தில் பெரியவரை நம்புங்க. அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புங்க. அல்லேலூயா. அவிசுவாசப்படாதீங்க. தேவனுடைய ஆலயத்தில் வந்து பணிந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், குடும்பமாக வந்து நில்லுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் வாங்க. அல்லேலூயா. அப்படி வந்ததுனால தான் அங்கே பெரிய ஒரு வெற்றியை தேவன் செய்தார், கொடுத்தாரு. கடைசி வாசிங்க 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் வாசிங்க. 4ஆம் நாளில் 4வது நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். எல்லாரும் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க.
பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூறச் செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். அடுத்த வசனம், அவர்கள் தம்புகளோடும் சுரமண்டலத்தோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. அல்லேலூயா. கரங்களை தட்டி மயப்படுத்தும். தேவன் யுத்தம் பண்ண பிறகு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த பழகணும். தேவனுடைய ஆலயத்துக்கு வர பழகணும். தேவன் எனக்கு என்ன செஞ்சாரு நினைச்ச கூடாது, சொல்லப்படாது. அல்லேலூயா. இவங்க இப்படி எல்லாம் இருந்ததுனால தேவன் தம்முடைய பலத்தை என்ன செஞ்சாரு, நிரூபிச்சார். அல்லேலூயா. நாம பலவீனமானவர்கள், நம்ம கூட இருக்கிற தேவன் பலத்துல பெரியவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எழும்பி இருப்போம், கண்களை மூடி இந்த வேத வசனங்களுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பி நமக்கு எதிராக வருகிற சத்துருக்களின் போராட்டங்களிலிருந்து தேவன் நம்மை விடுதலை பண்ணும்படியாக நம்ம அர்ப்பணிப்போம். யோசேபாத்துக்கு விரோதமாக, அந்த தேசத்திற்கு விரோதமாக எதிரிகள் சத்துருக்கள் எழும்பி வந்த பொழுது யோசேபாத்துக்கே, அந்த ராஜாவுக்கே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு நிலை அங்கே ஏற்பட்டது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தேசத்தாரோடு குடும்பத்தாரோடு அவன் கூடினான். தேவ சமூகத்தில் ஜெபித்தான். தேவன் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக அவனோடு பேசி அவனை தைரியப்படுத்தினார். தேவனுக்கு நன்றி செலுத்தினான். தாழ விழுந்தவரை ஆராதித்தான், பணிந்து குனிந்தான். தேவனுடைய கிருபை என்றும் உள்ளதென்று விசுவாசத்தோடு அவன் பாடினான். பாடல்களை அவன் நிறுத்தியிருந்தான். பிரியமானவர்களே, அருமையான வேளையில் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோட, என்ன விசுவாசம்? தேவன் பெரியவர் என்கிற விசுவாசத்தோட நாம் நிற்கிறோம். எங்கள் தேவன் பெரியவர், எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார். என் சத்துருக்கள் கையிலிருந்து கட்டாயம் என்னை விடுவிப்பார். நான் செய்வதெல்லாம் எளிமையான ஒன்று. தேவ சமூகத்திலே குடும்பமாய் நாங்கள் நிற்க வேண்டும். தேவனை பணிந்து குனிந்து ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய மனிதர்கள் போதிக்கிற ஆலோசனைகளை அப்படியே தேவ வார்த்தைகளை கேட்க வேண்டும். கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்று பாட வேண்டும். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக அவர் பலத்தோடு யுத்தம் பண்ணி நமக்கு இளைப்பாறுதலையும் ஆசீர்வாதத்தையும் தருவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பலனான நகரம் உண்டே, பலத்துடனே அதை சுதந்தரிப்போ. பலனான நகரம் உண்டே, பலத்துடனே அதை சுதந்தரிப்போ. நாமது ரட்சிப்பே அதற்கு மகிமே, நமது துதியே அரணோ.